மக்களே இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு அன்பாக்சிங் தான் பண்ண போறோம். இவன் என்ன புதுசு புதுசா ஏதாவது பண்றானே அப்படின்னு நினைக்கலாம். அதுக்கு பேரு தாங்க ப்ரோ ஆர்டிஸ்ட். இந்த அன்பாக்சிங்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதை வச்சுதான் கூடிய சீக்கிரத்துல நான் ஷார்ட் ஃபிலிமே எடுக்க போறேன்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து ப்ராடக்ட் வந்து தரமான ப்ராடக்ட் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது நிறைய பேர் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும், நிறைய பேர் விளாக் பண்றதுக்கு யூஸ் ஆகும், யூடியூப்ல வீடியோ எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ நான் வந்து யூடியூப்ல வீடியோ எப்படி எடுக்கிறேன்னா, நான் வந்து பெயிண்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வாங்கினேன். அந்த ஸ்டாண்டை வச்சு தான் நானே இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு கன்ஃபார்ம் ஏதாவது வேணும், அதனாலதான் வாங்கிட்டேன். இதெல்லாம் நடக்குமா? நடந்துருச்சு. இந்த செல்ஃபி ஸ்டிக்கை நீங்க 3 விதமா பயன்படுத்தலாம். என்னென்னு கேட்டீங்கன்னா செல்ஃபி ஸ்டிக், ட்ரைபாட், கிம்பிள், இந்த மாதிரி 3 விதமா பயன்படுத்தி நம்ம நிறைய வீடியோ எடுத்துக்கலாம், பிளாக் எடுத்துக்கலாம், நிறைய பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ண போறோம். முன்னாடி இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். மக்களே, இதுதான் அந்த ட்ரைபாட். இந்த ட்ரைபாடை நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இதோட பாக்ஸிங் சும்மா தரமாக கொடுத்துருந்தாங்க. அதோட ஆப்ஷன்ஸ் நிறையவே சொல்லியிருப்பாங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1.57 மீட்டர். அப்புறம் இதோட ட்ரைபாடோட மீட்டர் பார்த்தீங்கன்னா 61 மீட்டருக்கு அளவுக்கு நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம். இதில் ப்ளூடூத் கண்ட்ரோல் இருந்து எல்லாமே இருக்கும். இதுலேயே அதோட ஆப்ஷன்ஸ் அந்த பாக்ஸ் வெளியே நிறையவே கொடுத்துருப்பாங்க. இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கவரில் அழகாக பேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதோட பாக்ஸ்குள்ளே மேனுவல் இருக்கும், அதை நான் அப்புறமா காமிக்கிறேன். இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைபாடு நல்லாவே அழகாக இருக்கும். அப்புறம் இதில் வந்து வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் நீங்கள் வச்சு அழகாக வீடியோ எடுத்துக்கலாம். ப்ளூடூத் ரிமோட் பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதை வச்சு நீங்கள் வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாக வீடியோ எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த ஹேண்டில் வச்சு நீங்கள் 360 டிகிரி ரொட்டேட் பண்ணி வீடியோ எடுத்துக்கலாம். ஸ்டிப்பாக பிடிச்சிக்குது, நல்லாவே இருக்குது. இதை நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணி நான் பார்த்துட்டேன். ஏன்னா அப்போ தான் செக்கிங் பார்த்தா தானே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்ல முடியும். அதனால தான் நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு சரி உங்களுக்கு முன்னாடி பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன் இந்த வீடியோவை. இப்போ அதுதான் அந்த ப்ளூடூத் ரிமோட்டு. அதை வச்சு தான் நீங்கள் அழகாக ஒரு வீடியோவை கொண்டு வரலாம். எவ்வளோ தூரத்தில் இருந்து வேணால் ஃபோட்டோவை எடுத்துக்கலாம், வீடியோவை ஆன் பண்ணிக்கலாம். ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்க இந்த ஒருத்தர் தனியாக எடுக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கீழே இருக்கிறதா ட்ரைபாட் ஸ்லாட்டு, அதை வந்து இழுத்திங்கன்னா ட்ரைபாட் வெளியே வந்துடும். இப்போ நான் வந்து அந்த ட்ரைபாடோட ஸ்லாட்டை இழுத்து காமிக்கணும் பாருங்கள், இவ்வளோ தூரம் வந்துடும். ஆனால் நீங்கள் வந்து இது பெருசு பண்ணணும்னா மேலே இருக்கிற அந்த ஸ்லாட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா மேலே வந்துடும். இப்போ வந்து நான் அதை ஃபுல்லாக காமிக்கிறேன், அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இருங்க, திரும்பி காமிக்கிறேன். அப்போ தான் எந்த அளவுக்கு இந்த ட்ரைபாட் பெருசாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இது 61 மீட்டர் இருக்குது, அதாவது ஒரு ஆள் அளவுக்கு இருக்கும். இதை வந்து நீங்கள் தனியாக ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் வந்து பக்கத்தில் போய் வீடியோவை ஆன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அந்த ரிமோட்டை வச்சு நீங்கள் ஒரு அழுத்தெடுத்தீங்கன்னா போதும், நீங்கள் அழகாக அந்த வீடியோவை எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு அளவில் இருக்குங்காட்டி நீங்கள் அழகாக வந்து டைரக்ஷன் மாற்றி நிறையாவே எடுத்துக்கலாம். இதுதாங்க அந்த ப்ளூடூத் டிவைஸ். மேலே இருக்கிற பட்டன் ஆன் பண்ணிங்கன்னா ப்ளூ கலர் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். மறுபடியும் கீழே தள்ளிங்கன்னா ஆஃப் ஆயிரும். இது எப்படா கனெக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபோனில் இருக்கிற ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது அவைலபிள் டிவைஸில் தான் அது இருக்கும். நிறைய டைம் பண்ணிங்கன்னா செல்ஃபின்னு தானாகவே அதுக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் இதில் நாங்கள் வந்து எப்படி கனெக்ட் பண்ணி எல்லாம் ஆன் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். சீக்கிரம் ஆன் பண்ணாலுமே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு டைம் அழுத்தினாலுமே ஆன் ஆகும், மறுபடியும் இன்னொரு டைம் அழுத்தினாலே ஆஃப் ஆயிடும். ப்ளூடூத் கண்ட்ரோலுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா இதிலே பேட்டரியோட வருது. நீங்கள் மறுபடியும் பேட்டரி தீர்ந்தாலும் மறுபடியும் புது பேட்டரி போட்டிங்கனாலும் மறுபடியும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். செல்ஃபி நிறைய எடுத்திருக்கோம், அதெல்லாம் பாருங்கள். காலேஜ்லேயே நான் போய் எடுத்துகிட்டு வந்தேன். இது எங்கள் வீட்டில் எடுத்தது, காலேஜில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நாங்கள் எடுத்தது. இதில் ஒரு வீடியோ அட்டாச் பண்ணுற பாருங்கள். 360 டிகிரியில் அந்த கிம்பிளை வச்சு ரொட்டேட் பண்ண வீடியோ தான் இது. சரி மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கை போட்டுட்டு பெல் ஐக்கனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன், இப்போ செக் பண்ணி பாருங்கள். இது கம்மியான ப்ரைஸில் தான் இருக்கும், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதே மாதிரி நிறைய வீடியோ போடலாமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்லேயும் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.